பிக் பாஸ்ல பார்வதி நடுவரா வந்தா எப்படி இருக்கும்? அக்னி பரீட்சா எப்பயிலருந்து ஸ்டார்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பிக் பாஸ் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? அந்த 3 நடுவர்கள் யாரு? அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாலயும் சரி, ஒரு சில நம்பகமான சோர்ஸ்லயும் சொல்றாங்க. இவங்கலாம் கண்டஸ்டன்டா வரப்போறாங்க அப்படின்ற தகவல்களுமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தா இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. ஜூன் முதல் வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோமோவே வெளியிட்டாங்க. அந்த ப்ரோமோவ கட் பண்ணியுமே வெளியிட்டிருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா ஐபிஎல் முடியுது. அதுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல வந்து அக்னி பரீட்சா ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதே பேட்டர்ன்ல தமிழ்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எல்லா சைட்ல இருந்துமே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா அவருமே அக்னி பரீட்சாக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அப்ப என்ன தெரியுது? எல்லாத்துலயும் வந்து சீசன் வந்து இந்த தடவ சீக்கிரமே ஆரம்பிக்க போதா? அப்படின்ற ஒரு இதுவுமே எதிர்பார்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன் அந்த மாரி தொடங்குச்சு. அப்புறம் 3வது சீசன் நினைக்கிறேன் ஜூன் தொடங்குனாங்க. அந்த பேட்டர்னுக்கு அப்புறமேட்டு செப்டம்பருக்கு அப்புறமேட்டு அக்டோபர் தான் தொடங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே தீபாவளி வரும், பொங்கல் வரும். பொங்கல் வாக்குல வந்து ஃபைனல வச்சு முடிச்சுருவாங்க. அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் எதுவும் ஒரு ஜூன், ஜூலைல அந்த மாரி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன், ஜூலைல பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மந்த் வந்து 16ஆம் தேதி கிட்ட ஆயிடுச்சு. இந்த மந்த் வாய்ப்பு கிடையாது. ஜூலைல தொடங்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பாசிபிலிட்டி வந்து சுத்தமா கிடையாது. சீக்கிரம் தொடங்கும் பட்சத்தில் ஆகஸ்ட் மாசம் வந்து தொடங்கறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு. தெலுங்கோட அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15, 20 எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி பரீட்சா வந்து இது பண்ணாங்க. அதுவுமே வந்து ஓப்பன் ஸ்டேஜ் தான். ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஸ்டோரி டான்ஸு, ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஒரு டாஸ்க் வந்து எப்படி வைப்பாங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெஸ்டன்ட் எல்லாமே டாஸ்க் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நடுவர்கள் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து கலங்கு கலந்துகிட்டு வின் பண்ண ஒரு கண்டஸ்டன்டா இருப்போம். பிந்து மாதவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இங்க அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நெறைய பேர் ஞாபகம் வருது. ஓவியால ஆரம்பிச்சு, நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம டாக் ஆஃப் த டவுனா போனது சொல்றேன். ஓவியால ஆரம்பிச்சு, வனிதா அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா சீசன்ல அர்ச்சனா வந்து பெரிய பூம் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டு நெறைய பேர் தந்தாங்க. லாஸ்ட் சீசன் வந்து பார்வதிய வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, அதே மாரி ஒரு 3 ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருந்தேன். பார்வதி வந்தா நல்லாருக்கும். அப்புறமேட்டு வனிதா அவர்கள் வந்தா நல்லாருக்கும். இவங்கலாம் வந்தா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து பார்வதி இதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாரி பார்க்குறாங்க. அந்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆங்கரும் கூட நல்லா பேசுவாங்க. இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணாங்க அப்டின்னா, நெறைய விஷயங்கள் அவங்க இன்புட்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போற மாரி இருக்கும். இந்த அக்னி பரீட்சாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாரி இருக்கும். அதனால இதுல பார்வதி வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாரி சொல்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு அவர்கள் அவரு தெரியும் உங்களுக்கு. என்டர்டெய்னிங்கா செம்மையா பண்ணுவாரு. "ஏன்டா இப்படி பண்ணிப்புட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காமெடியாவும் வந்து பேசிருவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரெசிவா வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்காக நம்ம பார்வதி அவர்கள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு அவர்கள். 3வது கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் பாலாஜி முருகதாஸ்ன்னு சொல்றாங்க. இல்லப்பா இன்னொரு ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் வருவாங்க அப்படின்ற மாரி நெறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு அவர்களும், பார்வதி அவர்களும் இதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம கமெண்ட்லயே கூட நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பார்வதியும், கமருதீன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவேன். அதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா ஷோ ஹைப் படுத்துறதுக்காக அதுவும் பண்றதுக்கான சான்சஸும் கூட அதிகமாவே இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முத்துக்குமரன் வந்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் என்டர்டெயின்மென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு அவர்கள் காமெடி பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் பண்ணாரு. ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் பார்த்தீங்கன்னா, கேம் பிளேல சூப்பராவே பண்ணாரு. அதனால முத்துக்குமரன் ஒரு சைடு, நடுவுல வந்து பார்வதி இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா, களை கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இது என்னோட ஒப்பீனியன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தளவு செப்டம்பர் அதுல வாக்குல தான் ஸ்டார்ட் ஆகுற பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஒரு ஒரு முன்னாடியே ஒரு 20 எபிசோடு, 15 எபிசோடு வந்து இத வச்சு பண்றதுக்கு டெய்லியுமே எபிசோட் 9:00 வர மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமா இருக்கு. நெறைய பேர் வந்து வீடியோஸ் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ காமன் மேன் போவாங்களா? இல்ல வந்து போன சீசன் மாரி திவாகரா இருக்கட்டும், கலையரசனா இருக்கட்டும், இந்த மாரியான ஆட்கள வந்து மீண்டும் வந்து கொண்டு வருவாங்களா? அப்படின்ற ஒரு பயமுமே இருக்குது. என்ன பண்ண போறாங்க? விஜய் டிவி கையில தான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ் பிரியன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, போன சீசனே அடிபட்டது. இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ஐபிஎல் டயத்துல வேற லெவல்ல வைரலா போயிட்டு இருந்தாப்ல. நார்த் இந்தியா லெவல்ல அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்பஜனா இருக்கட்டும், குணால் பாண்டியா இருக்கட்டும் எல்லாரும் லைக் பண்ணி வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணாங்க. அவர் படங்களும் கூட நடிச்சிருக்காரு. குக் வித் கோமாளிக்கு ஆல்ரெடி வந்திருக்காரு. அதனால அவர் வரதுக்கான ஏன்னா குக் வித் கோமாளியும் நீங்க பிக் பாஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இதுல ஒரு 15 பேர் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா, அப்படியே அவங்க பிக் பாஸ் போவாங்க. பிக் பாஸ்ல ஒரு 15 பேர் அடிபட்டுச்சுன்னா, அதுல தப்புற லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளிக்கு. மஞ்சுநாதன் கடைசி வரைக்கும் டாக்ஸ்ல இருந்தாரு. பாத்தீங்கன்னா, இப்ப குக் வித் கோமாளிக்கு வந்திருக்காரு. அந்த மாரி வந்து இதுல இருக்க கோமாளிகள் நெறைய பேர் அதுக்கு போவாங்க. அங்க இருக்க கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க குக்கா வருவாங்க. அப்படின்றது கனெக்ட் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல பார்க்கும்போது, இங்க இருக்க நெறைய பேர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கேபி சரத்தா இருக்கட்டும், அது மாரி நெறைய பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இன்ஸ்டால ஒரு ஃபேமஸா ஒருத்தவங்க இருக்காங்க. போன தடவ வந்து அரோரா என்ன மாரி கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆனாங்களோ, அதே மாரி இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, பானுமதின்னு நெனைக்கிறேன் அவங்க பேரு. அவங்களுமே வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த மாரி திவ்யா துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா, பல சீசனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசன் அவங்க வருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து நெறைய பேரு, குக் வித் கோமாளிலருந்து நெறைய பேர் இந்த மாரி இது. அப்புறம் சர்ச்சைக்குரிய பிரபலங்கள் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து போட போறாங்க. இந்த காமன் மேன்லருந்து அக்னி பரீட்சால 6 பேர் வந்திருந்தாங்க. இவங்க எத்தனை பேர கொண்டு போறாங்க? ஏன்னா ஒரு நெறைய பேர கொண்டு போனாங்க அப்டின்னா, கண்டிப்பாவே வந்து ஒரு என்டர்டெய்னிங் வந்து குறைவா இருக்கும். ட்ரெயின் பண்ண ஆள், கேமரால வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி, இவங்களுக்கு கன்டென்ட் குடுக்குற ஆள தான் மோஸ்ட்லி எடுத்துட்டு போறாங்க. ஆனா என்ன பொறுத்தளவு காமன் மேன் வந்து ரொம்ப எடுத்துட்டு போமாட்டாங்க அப்டின்ற மாரி தான் தோணுது. என்ன நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா காமன் மேன்ல தான் போன தடவ பிக் பாஸ் டைட்டிலுமே வந்து தெலுங்குல வின் பண்ணியிருக்காங்க. அதனால ஆல்மோஸ்ட் வந்து அங்க ஒரு பிரபலம் கிடைச்சு தான் வந்து அக்னி பரீட்சால ஒரு பூம் ஆனாங்க அப்டின்னா, அவங்களும் டைட்டிலுக்காக வந்து போராடுவாங்க. ஓட்ஸ் வந்து அதிகமாவே வரும். என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, அந்த 3 பேர் ஜட்ஜஸ் வந்து யாரு வந்தா நல்லா இருக்கும்? எந்த மாரி கண்டஸ்டன்ட்லாம் வந்தா நல்லாருக்கும்? பிக் பாஸ் சீசன் 10க்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.